மழை வெள்ளம் விரட்ட மின்சாரம் இல்லாது, குடிநீர் உணவு இல்லாது 3 நாட்களாக பரிதவித்த புல்லாவெளி கிராம மக்களின் வேதனையை பகிர்கிறது இந்த தொகுப்பு. எங்கு திரும்பினாலும் கடல் போல வெள்ள நீர். மரங்கள் அடையாளம் காட்ட அதற்குள் தனித்தீவாக காட்சியளிக்கிறது புல்லாவெளி கிராமம். ஆள் உயரத்திற்கு தண்ணீர் செல்ல கிராமத்திற்கு படகு மூலம் மட்டுமே பயணிக்க முடியும். ஆனால் திங்கட்கிழமை இருந்ததை விடவா இது என பசித்த வயிற்றோடு மக்கள் மெல்ல வெளியேறி வருகிறார்கள். சாலையில் கொடுக்கும் நிவாரணப் பொருட்களை வாங்கிக் கொண்டு குடிநீரை அருந்தி தாகத்தை போக்கிக் கொண்டு கிராமத்திற்கு நடக்கிறார்கள். 2 கிலோமீட்டர் வெள்ளத்தில் நடந்து சென்றால் கிராமத்தில் திரும்பிய பக்கம் எல்லாம் வீடுகள் இடிந்து கிடக்கின்றன. ஆடு மாடுகள் எல்லாம் செத்து மிதக்கின்றன. ஓட்டு வீடுகள் உருக்குலைந்து காணப்படுகின்றன. பல வீடுகள் ஆட்கள் இருந்ததற்கான தடயமே தெரியாமல் அடித்து செல்லப்பட்டுள்ளன. மழை வெள்ளம் கோர தாண்டவம் ஆட உயரமான கட்டடங்களில் இருந்து உயிர் பிழைத்திருக்கிறார்கள் கிராம மக்கள். மின்சாரம் இல்லை, குடிக்க நீர் இல்லை, உணவும் இல்லை. உயிரை கையில் பிடித்து கொண்டு குடும்பத்தோடு இருந்தவர்கள் வெள்ளம் மெல்ல வடியத் தொடங்கியதும் பசியில் சாலையை நோக்கி வருகிறார்கள். ஒரு உருண்ட சாப்பாடு எங்களுக்கு கிடைச்சதியா என அவர்கள் சொன்ன காட்சி காண்போரின் கண்களை குளமாக்கியது. 3 நாளா நாங்கள் ஒரு படுற துயர் சொல்லி வார்த்தையால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் பட்டுக்கிட்டு இருக்கோம். 3 நாளாக ஒரு அதிகாரிகள் வரல, ஒரு அரசு ஊழியர்கள் ஒன்றும் வரலை. 3 நாட்களாக நாங்கள் ஆண்களும் பெண்களும் நாங்கள் படுற பாடு வார்த்தையாக சொல்ல முடியாது. 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிஞ்சு நான் சேதாரமாயிட்டு இப்போ இருக்க வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாமல் தான் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன நடவடிக்கை தான் என்ன எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த வெள்ளமும் கழுத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்கிறாங்க. என்ன தான் செய்யறதில்ல, சாப்பாடு கூட வழி இல்லாமல் தான் இருக்கும். இது என்ன தான் காரணம்னு எங்களுக்கு புரியலை. அந்த தண்ணியில் நைட்லலாம் எப்படி உயிர் பொழைச்சிதாயா பிள்ளைகளை காப்பாற்றிக்கிட்டே இருந்தையா. வீடெல்லாம் ஒன்றும் கிடையாது, இடிஞ்சு எல்லாமே போயிட்டு. எங்களுக்கு இது காலையில் தான் கொஞ்சோண்டு இவ்வளோ காணும் சோறு கொண்டு தந்தாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு யாரும் சோறும் தரல, ஒன்றும் தரல. பட்டினியா பிள்ளை நடந்து அங்கே போய் அங்கே போய் ரோட்டில் போய் உட்கார்ந்து இருந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க. ஒரு ஆளுமே எங்களுக்கு கொண்டு தரல. ஊருக்குள்ளே எதுவுமே கொண்டு வரல. எங்களுக்கு எந்த அதிகாரமே வரையில. எங்களுக்கு எல்லாரும் ஊரை அழிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. மாடியில் கடந்த பச்சை பிள்ளை, பால் குடிக்குள்ள பிறந்த பிள்ளை, ஆடு மாடு எல்லாமே செத்து போச்சியா. அப்படி கஷ்டப்பட்டு 1500 பேர் இருக்கின்றோம். எங்கள் நிலையை யாரும் யோசிக்கவில்லை என ஆதங்கப்படுகிறார்கள். ரயிலில் சிக்கியவர்கள் மட்டும்தான் உங்களுக்கு தெரிகிறது, நாங்கள் இருக்கிறோமா செத்தோமா என்பது கூட தெரியவில்லை என புலம்பும் அவர்களது வேதனை குரல் கேட்போர் நெஞ்சையும் ரணமாக்குகிறது. 3 நாள் ஆயிடுச்சு சார், எந்த ஒரு உதவியுமே பண்ணலை. இந்த ரோட்டுக்கு இங்கே வரல, ரோட்டிலே நின்றுட்டு அப்படியே போகிறாங்க. ஒரு பசியும் பட்டினி தான், அந்த பச்சை பிள்ளைலாம் பசியும் பட்டினியும் தான் கிடக்காங்க. பிள்ளைகள் புக்குனா தண்ணியில் போயிட்டு நாங்கள் வாழவா சாவான நிலைமை நாங்கள் இருக்கோம். ஒரு நிவாரணப் பொருள் ஒன்றும் வரல. 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்து போயிட்டு தான் பக்கத்தில் போய் வாங்க வேண்டியதாக இருக்குது. பச்சை பிள்ளைலாம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அடுத்த நடவடிக்கை என்ன தெரியல. குடிநீர் இல்லை. அது குடிநீராட்டம் எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள். நாங்கள் சாப்பாட்டு எங்கிட்ட பிச்சை தாட்டு தின்னுடுவோம். குடிநீரை கொடுக்க சொல்லுங்கள். கிடைத்த பொருட்களை கொண்டு ஒருவேளை சாப்பாடாவது குழந்தைகளுக்கு கொடுத்து விட மாட்டோமா என ஒன்றாக சமைக்கிறார்கள். இன்னும் வெள்ளம் வடியாது, உடுத்த உடையும் இல்லாது அடுத்து என்ன செய்வோம் என திக்கும் தெரியாமல் பெரும் துயரில் தவிக்கும் அவர்களது கோரிக்கை எல்லாம் உடனடியாக உணவும் குடிநீரும் கிடைக்கவாவது நடவடிக்கை என்பது மட்டுமே.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.